அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதுக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் வாழும் போது இவர்கள் உறுதியாக 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமேல் டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களுக்கு செல்ல வேண்டும். தமிழ் சமுதாயத்தில் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாவல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்ப இந்த நம்பிக்கையை நாம் தமிழர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மகிட்ட பேசும்போது தெரியும். இந்த குடும்பத்தை நான் பழகியிருக்கேன், எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்றீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையான பத்திரிகையாளராக 4வது தூணாக நிலைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பல இடம் நம்பிக்கை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இதுவரையில் அனைவருக்கும் தாகூர் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.